சிம்ம ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா இருக்குமா? நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறுமான்னு சொல்லி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா சிம்ம ராசிக்காரங்க அன்பும் பாசமும் நேசமும் பிரியமும் கொண்டவங்களா இருப்பாங்க. பிரியமானவங்களுக்கு உடனுக்குடன் பரிசளித்து கௌரவிப்பாங்க. தங்களுடைய நேசத்தை பரிசுகளாலும் பாச பிணைப்பினாலுமே வெளிப்படுத்துவாங்க. இவங்களுக்கு பொருத்தமான ராசி மேஷ ராசிக்காரங்க. மேஷராசிக்காரன படபடப்பும் முன்கோபமும் கட்டுப்படக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி மட்டும்தான். சிம்ம ராசிக்கு ரொம்ப பொருத்தமான பெஸ்ட் மேட்ச்னா அது மேஷ ராசி மட்டும்தான். மேஷமும் சிம்மமும் ஜோடி சேர்ந்தா அவங்களுடைய ஜாதகத்திலையும் செவ்வாயும் சுக்கிரனும் வலுவா இருந்தா இருவரும் மிக சரியா திட்டமிட்டு உயர்ந்த நிலைக்கு வர்றது உறுதி. லட்சிய தம்பதியரா வலம் வருவாங்க. இவங்க 2 உடல் ரீதியாவும் நேச ராசிகள் ஆகும். சிம்மத்து கூட பொருந்தாத ராசி அப்படின்னா அது ரிஷபம். இவங்க வெவ்வேறு ஊர்கள்ல நாடுகள்ல பிரிஞ்சு வாழ்ந்தாலும் கூட சிறப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கவங்க வருமானத்தை கொண்டு தங்களின் சேமிப்புகளையும் சொத்துக்களையும் பார்த்து கொண்டா பெயரளவுக்கு கம்பீரமான பொருத்தமா ஜோடியா தோன்றுவாங்க. இவங்க ரொம்ப சிறந்த ராசிக்காரங்க. சிம்ம ராசின்னு தங்கள் நண்பர் மற்றும் காதலரை ஏனோ தானோன்னு தேர்வு செய்ய மாட்டாங்க. தனக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறதில்ல. முதல் தகுதி சிறந்தவரா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் பார்த்து பிரமிக்கணும். தன்னுடைய கருத்தை கேட்காம அவங்க தன்னிச்சையா முடிவெடுக்கவே கூடாது. தானே அவங்க வாழ்க்கையில வலியும் ஒளியுமா திகழும்னு நினைப்பாங்க. தன்னை மீறி ஒரு நாய்க்குட்டி கூட அவங்க மடியில உட்காரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடோ பரவசமோ இருக்காது. ஆனால் தான் செய்யும் செயல் எதுவாக இருந்தாலுமே அதனை வித்தியாசமாகவும் அனைவரும் பாராட்டுபடியாகவும் ரொம்ப ரசிச்சு செய்யறதால இவங்கள குடும்பத்தாருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இவங்கள மதிப்பாங்க. பெரிய குடும்பத்துல கூட பிறந்த சிம்மராசினர் அனைவருமே பரிசளித்து கௌரவிக்கிறதுல எல்லோரது அன்பையுமே சம்பாதிச்சிருவாங்க. சிம்மராசிக்காரங்க தங்களின் வீடு அல்லது ஊர் இதெல்லாம் விட்டு வெளியே செல்ல விரும்புறது கிடையாது. அதனால இவங்கள அழைச்சிட்டு ஊர் ஊரா சுத்தலாம். சினிமாவுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம்னெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இவங்க வீட்டு பறவைங்க, ஆகாய பறவைகள் கிடையாது. சிம்மராசி ஆண்கள் தங்கள் காதலி அல்லது வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணுதான். அது அந்த பெண்கள் எல்லாவற்றையுமே தான் ஒருத்தங்கிட்ட மட்டுமே எதிர்பார்க்கணுங்கிறது மட்டும்தான். சிம்மராசி ஆணின் வாழ்க்கை துணைவி வேறு யாரிடமும் எந்த ஒரு உதவியுமே கேட்டறக்கூடாது. யாருடைய துணையோடும் எந்த ஒரு செயலையுமே செஞ்சிடக்கூடாது. அவங்க பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா கூட சிம்மராசிக்காரரின் மனைவி போய் வாங்கினா வெள்ளங்கந்தான் சொன்னா செய்வார். தன்னை தவிர உலகில் வேற ஆளே கிடையாதுங்கிறது அவங்களோட ஆழ்ந்த நம்பிக்கை. அக்கருத்தை அவர் மனைவி அடிக்கடி உறுதி செய்யும்படி நடந்துக்கணும். அவருடைய காதலியும் வாழ்க்கை துணைவியுமே இவரது கருத்தை நம்பினா வாழ்க்கை சிறக்கும். சிம்ம ராசி பெண்கள் ஆண்களைப் போல கராத்தே குங்ஃபூலாம் கற்றுக்குவாங்க. அதுக்காக அவங்க தங்கள் பெண்மைத்தன்மையை இழந்துட்டாங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. மிக சிறந்த பெண்களாக இருப்பாங்க. தோற்றத்தை மட்டும் ஆண்களை போல மாற்றிக்குவாங்க. இவர்களுடைய மனம் மலரப் போல மென்மையா இருக்கும். ஆனா சிறு குழந்தை போல கணவரிடம் அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்ப்பாங்க. வெளியில முரட்டு உருவமா தெரிஞ்சாலும் உள்ளே சிறு குழந்தையை போல கணவரின் அரவணைப்புல இருக்கிறத விரும்புவாங்க. மேலும் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுங்க. நீண்ட நாட்களா உங்களை வருத்திட்டு இருந்த உடல் உபாதைகள்லாம் இனி குணமாகும். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி சுமூக உறவு ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். மற்றவங்களோட மனஸ்தாபம் ஏற்படும்ங்கிறதால பேசும்போது பொறுமையாக இருக்கிறது இந்த வாரம் ரொம்ப அவசியம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கிறது, உங்கள் வேலைகளை மட்டும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவும் அவசியம். பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரமா இந்த வாரம் இருக்க போகுது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் ஓரளவுக்கு நிறைவேற போகுது. தைரியம், கூச்சம், மற்றவங்க கருத்தை மதிக்கும் குணமுள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்க உண்டாகும். குரு பகவான் தெளிவான சிந்தனையை ஏற்படுத்துவார். லேத், மின் கான்ட்ராக்ட், விவசாயம், உலோகம், கட்டுமான பொருள், மின்பொருள் விற்பனை, பூஜா ஸ்டோர் வியாபாரம் சிறப்பாக இருக்கும்.
உத்தியோகஸ்தர்களுக்கு நிர்வாகம் மூலமா எதிர்பாராத ஆதாயமெல்லாம் உண்டாக போகுது. ரியல் எஸ்டேட் கடன்கள்லாம் அடைய போகுது. ஷேர் மார்க்கெட்ல கேளிக்கை விடுதி, உலோக தயாரிப்பு, ஹோட்டல் பங்குகள்ல லாபம் உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கணினி பொறியியல் பாடத்துல நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. தலை சுற்றல், மயக்கம் வருவது போல இருந்தா தக்க மருத்துவ சிகிச்சை, ரத்த பரிசோதனை தினமும் ஒரு முதியோருக்கு அன்னதானம், பொருள் தானம் தரது உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் இந்த வாரம் அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவங்கள மயக்கிறது மாதிரி இருக்கும். மன நிம்மதி கிடைக்க போகுது. சாமர்த்தியமா காரியங்களை செஞ்சு வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணுங்க. உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல் திறமை கூடுங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. பணி நிமித்தமா அலைய வேண்டியதா இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க. சுற்றத்தினர் வருகை இருக்கும் உங்களுக்கு. வருமானம் அதிகரிக்க கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ போறீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு புத்திசாலித்தனத்தோட கையாளுறது லாபம் தரக்கூடியதா இருக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள்லாம் தேடி வருங்க. பெண்கள் இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிதா செஞ்சு முடிப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலத்தை கருத்துல கொண்டு சில திட்டங்கள்லாம் ஆலோசிப்பீங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலதிகாரிகள் கூறுறத மறுத்து பேசாம அனுசரிச்சு போறது நன்மையை தரும். குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பமெல்லாம் நீங்க போகுது. தெளிவான முடிவுகள் மூலமா நன்மை உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து எதையுமே மனம் விட்டு பேசி செய்யறது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோட செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சு மூலமா காரிய வெற்றி உண்டாக போகுது. பண வரத்து கூட போகுது. இந்த வாரம் தொலைதூர சுப செய்திகள்லாம் எதிர்பார்க்கலாங்க. பெரியவங்க உதவியால வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களா எதிர்பார்க்கலாம். உங்க திறமை மிக்க செயல்பாடுகளால அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. அரசு பணியில பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாராளமா இருக்க போகுது. அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள்லாம் வந்து சேரப்போகுது. வேலைப்பளு காரணமா நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படுங்க. விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்க போகுது. உறவுகளால எந்தவித உதவியும் இருக்காதுங்க. ஜென்ம ராசிக்குள் கேது, சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால மனக்குழப்பம் விலகுங்க. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். குரு பகவான் செல்வாக்க உயர்த்துவாரு. நட்புகளால உங்க வேலை நீடிக்குங்க. வியாபாரம் முன்னேற்றம் அடையும். முயற்சி எல்லாம் வெற்றியாக போகுது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பல வழிகளிலும் தனவரவு அதிகரிக்க போகுது. தந்தை வழி உறவுகளால நன்மைகள் பல ஏற்படும். தெளிவு ஏற்பட போகுது. சிலருக்கு திருமணம், சந்ததி விருத்தி ஏற்படும். மனோதைரியம் அதிகரிக்கிறது காரணமா யாரையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழில்ல எதிர்பார்த்தபடி அரசு பணியாளர்களுக்கும் புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்க போகுது. சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைச்சும் புகழும் ஓங்கும். வாக்கு வன்மை ஓங்கி அதன் மூலமா ஆதாயம் அடைய போறீங்க. பூரண சயன சுகம் ஏற்பட போகுது. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்குங்க. மேலும் ராசிக்குள் சுக்கிரன், லாபஸ்தானத்துல குரு, முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால வரவா இருக்க போகுது. நினைத்த வேலைகள்லாம் நடந்தேற போகுது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கூட்டு தொழில் லாபம் தரும் விதமா இருக்க போகுது. இந்த வாரம் பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்குங்க. எதுலேயுமே ஆக்கப்பூர்வமாக செஞ்சு வெற்றி காண்பீங்க. மனசில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவு உண்டாகுங்க. மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுறதை கேட்டு அதன்படி நடக்கிறது. பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிஞ்சு கொள்வதும் வெற்றிக்கு உதவும். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள்லாம் வசூலாக போகுது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு சூரிய பகவானால மனக்குழப்பம், நிம்மதியற்ற நிலையை ஏற்படுங்க. புதன் உங்களை வழிநடத்துவார். செயல்களில் லாபம் காண்பீங்க. சாமர்த்தியமா வேலைகள்லாம் முடிச்சு ஆதாயம் பார்க்க போறீங்க. செல்வம் சேருங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்க போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். மனோதைரியம் உண்டாக போகுது. எதையும் துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க. பணவரத்து திருப்திகரமா இருக்க போகுது. அந்நிய நபர்களிடம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களை பத்தி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுக்காம ஒதுங்கிறது தான் உங்களுக்கு நல்லது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு ருசியான உணவை உண்ண போறீங்க. இந்த வாரம் நீங்க முக்கிய விருந்துகள்ல கலந்துக்கிட்டே நண்பர்களோட மகிழ்ச்சி ஆரவாரத்தோட பொழுத கழிப்பீங்க. வீட்லயும் வெளியிலயும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. நீங்க உங்க தேவைகள் அறிந்து நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க. பக்தி சொற்பொழிவுகளை கேட்கறதுல ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடமும் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும்.
கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசா அறிவிச்சு வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரிச்சுக்குவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது. சில இடங்கள்ல வேலையில போராட்டமா இருக்கும். சில இடங்கள்ல சவால் நிறைந்ததா இருக்க போகுது. உத்தியோக ரீதியாக பணி மாற்றங்கள்லாம் வரலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில நடக்க போகுது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து செல்வ நிலை மேம்பட போகுது. புதிய தொழில்ல நம்பிக்கையோட ஈடுபடலாம் நீங்க. குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள்லாம் நீங்கி அமைதி அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால மன நிம்மதி உண்டாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல பொறுப்போடு செயல்படுறது மூலமா செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி ஏற்றம், ஊதிய உயர்வு அடையிற வாய்ப்பு உருவாக போகுது. வியாபாரத்துல நல்ல வருமான உயர்வு ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்த முதலீடுகளை அதிகரிக்க வேண்டியதா இருக்கும். குடும்பத்துல இருந்த கவலைகள்லாம் விலக போகுதுங்க. பிள்ளைகளால சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படக்கூடும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க சலிப்பு இல்லாம பாடுபட வேண்டியதா இருக்கும். கலைத்துறையினர் வாழ்க்கையில வருமானம் அதிகரிக்கும். பிரகாசமான எதிர்காலம் உண்டாக போகுது. புதிய முதலீடுகள்ல ரொம்ப நம்பிக்கையோட இறங்கலாம் நீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வர போகுது. குரு 11ல இருக்கிறதால தொழில் வியாபாரத்துல மிகுந்த வருமானம் பெறுவீங்க. நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்துல கவனக்குறைவா செயல்படக்கூடாது. புதிய முதலீடுகளை தொழில்நுட்பத்தோடு செய்யணும். இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையா பாடுபட வேண்டியதா இருக்கும். பண விஷயத்துல மிக ரொம்ப நிதானமா நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.